கிபி 1799 ஆங்கில கம்பெனி தென்னிந்தியாவை முழுவதும் விழுங்கிக் கொண்டிருந்தது. கோட்டை கோட்டையாக வீழ்ந்தது. பாளையக்காரர் ஒருவருக்கு பிறகு ஒருவர் தலை வணங்கினார்கள். ஆனால் பாஞ்சாலங்குறிச்சியில் ஒருவன் மட்டும் நிமிர்ந்து நின்றான். வீரபாண்டிய கட்டபொம்மன். திருக்குறள் 778. அதிகாரம் படச்செருக்கு. ஊரின் உயிர் அஞ்சா மறவர் இறைவன், செரினும் சீர்குன்றல் இலர். போர் வந்தால் உயிர் அஞ்சாத வீரர், அரசன் சினந்தாலும் அவர் சிறப்பு குன்றாது. இங்கே இறைவன் ஒரு மன்னன் இல்லை, ஒரு அதிகாரம். 1799 அந்த அதிகாரம் ஆங்கில கம்பெனி. அது அவனை வளைக்க முயன்றது. ஆனா அவனுடைய சீர் குன்றவே இல்லை. ஜாக்சன் சுற்றினான் 23 நாட்கள். கட்டபொம்மன் நடந்தான் 400 மைல்கள். ஒரு பாளையக்காரன் வேலைக்காரனாக நடத்தப்பட்டான். 3 மணி நேரம் வெளியே காத்திருந்தான். பிறகு உள்ளே அழைத்தான். கேட்டான், கிஸ்தி எங்கே? கட்டபொம்மன் நின்றான். தலை வணங்கவில்லை. ஒரு முறை போரில் தப்பினான். 2ஆம் முறை காட்டி கொடுக்கப்பட்டான். அவனை வீழ்த்தியது ஆங்கிலேயர் மட்டுமில்லை, புதுக்கோட்டையாசன் தன் மண்ணின் மனிதனை தானே ஒப்படைத்தான். கட்டபொம்மன் கைது. விசாரணை என்று பெயர். தீர்ப்பு ஏற்கனவே முடிவு. இது நீதி இல்லை, இது ஒரு எச்சரிக்கை. 16 அக்டோபர் 1799 கயத்தாறு. அவன் நடந்தான். சங்கிலி கைகளில், சிவப்பு மண்ணில். ஒவ்வொரு அடியும் உறுதியானது. அவர்கள் பார்த்தார்கள். அவன் திரும்பி பார்த்தான். பயமில்லை, அலட்சியம் மட்டும். கடைசியாக நினைத்தது தன் தம்பி. தன் உயிர் இல்லை, தன் பயம் இல்லை. அதுதான் உரின் உயிர் அஞ்சா மறவர். இன்று போர் மாறிவிட்டது. அது யுத்தமில்லை, அது வாழ்க்கை. ஆனால் கேள்வி அதேதான். அந்த தருணத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அதிகாரம் இன்னும் கத்துகிறது. ஆனால் அது மனதை கட்டுப்படுத்த முடியாது. நிமிர்ந்து நின்னா போதும். ஒருவரின் மதிப்பு யாராலும் வழங்கப்படுவதல்ல, அது அவருடையது. அதை காக்க வேண்டும். அதை எவ்வாறு காக்க வேண்டும் என்பதை கட்டபொம்மன் காட்டினார். கட்டபொம்மன் உயிரிழந்தார் 1799. அவரின் கோட்டை இடிக்கப்பட்டது. அவரின் பெயரை அழிக்க முயன்றார்கள். ஆனால் அவர் விழுந்த அந்த மண் இன்று நினைவிடமாக நிற்கிறது. கயத்தார். திருவள்ளுவர் சொன்னார், இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர். அதை கட்டபொம்மன் நிரூபித்தார். உங்கள் சீர் உங்களிடம்தான் இருக்கிறது. யாராலும் அதை குன்றச் செய்ய முடியாது.